ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் என்ன பழமொழி பற்றி பார்க்க போறோம்னா, திணை விதைத்தவன் திணையறுப்பான், வினை விதைத்தவன் வினையறுப்பான். இன்னைக்கு நாம இந்த பழமொழி பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மறக்காம என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே டேரெக்டாக உங்களுக்கு வந்து சேரும். இந்த பழமொழி நம்ம ஊரில் ரொம்ப ஃபேமஸான பழமொழி. இதை கேட்ட உடனே நமக்கு என்ன தோணும்? தப்பு செஞ்சால் தப்பு நடக்கும், நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும், அவ்வளோதானே. ஆனால் இதுக்குள்ள ஒரு ஆழமான சைக்காலஜிக்கல் அண்ட் சயின்டிஃபிக் உண்மை ஒன்று ஒளிஞ்சிருக்கு. நம்ம வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கிற ஒவ்வொரு விஷயமும் என்னைக்கோ நாம் போட்ட விதை தான். அது எப்படின்னு ஒரு அதிரடியான கதையோடு இன்னைக்கு நாம பார்ப்போம். ஒரு ஊர்ல ஒரு வயசான தச்சர் வந்து இருந்தார். அவர் ஒரு பெரிய பில்டர் கிட்ட பல வருஷமா உண்மையா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஒரு நாள் அந்த தச்சருக்கு வயசானதுனால வேலை செஞ்சது எல்லாமே போதும், இனிமேல் நாம நம்ம குடும்பத்தோட நிம்மதியா ஓய்வு எடுக்கலான்னு சொல்லி முடிவெடுக்கிறார். அந்த தச்சர் வந்து முதலாளி கிட்ட போய், இது வரைக்கும் நான் வேலை செஞ்சதுல போதும், நான் இனிமேல் என் குடும்பத்தோட ஓய்வு எடுக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி முதலாளி கிட்ட சொல்றாரு அந்த தச்சர். அந்த முதலாளியும் திறமையான தச்சரை இப்படி விடுறதுக்கு மனசு இல்லாம இருந்தாலும் அவர் ஆசையை மதிக்கணும்னு ஒரே ஒரு வேண்டுகோள் வச்சார். நீங்க எனக்காக கடைசியா ஒரே ஒரு வீடு மட்டும் கட்டி தரணும், அதுக்கப்புறமா நீங்க தாராளமா ஓய்வு எடுக்கலாம்னு சொன்னார். தச்சரும் சரின்னு ஒத்துக்கிட்டார். ஆனா அவர் மனசுல வேலை செய்யறதுக்கு இஷ்டமே இல்லை. நானே ஓய்வெடுத்து என் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்கும் போது இப்போ எனக்கு இந்த வீடு கட்டுற வேலைலாம் தேவையான்னு சொல்லிட்டு ஒரு அலட்சியம் வந்து அவரோட மனசுக்குள்ள வந்துடுச்சு. உடனே அவர் என்ன பண்ணாரு? அந்த வீட்டுக்கு மோசமான மரக்கட்டைகளை பயன்படுத்துறாரு. சிமெண்ட் கலவையில் எந்த ஒரு தரமும் இல்லை, வேலையில நேர்த்தி இல்லை, ஏனோ தானன்ட்டு அவசர அவசரமா ஒரு வீட்டை வந்து கட்டி முடிச்சிட்டாரு. வீடு வந்து முழுசா கட்டி முடிச்சதும் முதலாளி வந்து பார்க்க வர்றாரு. திடீர்னு முதலாளி தன்னோட பாக்கெட்ல அந்த வீட்டோட சாவியை எடுத்து தச்சர்கிட்ட கொடுக்குறாரு. கொடுத்துட்டு, நீங்க இத்தனை வருஷமா என் கூட ரொம்ப நேர்மையா வேலை பார்த்தீங்க, அதனால இந்த வீடு நான் உங்களுக்கு தர பரிசுன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்றாரு. முதலாளி வந்து இந்த வீட்டை நமக்கு பரிசா கொடுத்தது நினைச்சா, ஐயோ இது எனக்கு தான் கிடைக்க போற வீடுன்னு தெரிஞ்சிருந்தா இதை போய் இவ்வளவு மோசமா கட்டி இருக்க மாட்டேன்னு கதறி அழுதார். இங்க தச்சர் விதைச்சது அலட்சியம், அவர் அறுவடை செஞ்சது ஒரு பலமில்லாத வீடு. இப்ப நாம இந்த பழமொழியை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த கதை தான் நம்மளோட வாழ்க்கையிலேயும் நடக்குது. திணை விதைத்தவன் திணை அறுப்பான். திணை என்பது ஒரு தானியம். அதை விதைச்சா திணை தான் வரும். நீங்க மற்றவங்களுக்கு உதவி செஞ்சா உங்களுக்கு உதவிதான் கிடைக்கும். வினை விதைத்தவன் வினை அறுப்பான். வினைனா என்ன? செயல். நீங்க மற்றவங்களுக்கு தீமை செஞ்சா அதே தீமை உங்களை நோக்கி திரும்ப வரும். ஆனா இதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. இப்ப நாம ஒருத்தருக்கு சின்னதா ஒரு கெடுதல் செய்யறோம், நமக்கு இதே மாதிரி சின்னதா கெடுதல் தான் வரும்னு மட்டும் நினைக்காதீங்க. நீங்க எப்படி ஒரு சின்ன விதையை போட்ட ஒரு மூட்டை நிறைய அறுவடை பண்றோமோ அதே போலத்தான் நீங்க செய்யற சின்ன தப்பும் சரி, சின்ன நன்மையும் சரி, அது பல மடங்கு பெருகிதான் உங்ககிட்ட திரும்ப வரும். அறிவியல் ரீதியா இந்த பழமொழியை பார்த்தா நியூட்டன்ஸ் தேர்ட் லா, ஆக்ஷன் ரியாக்ஷன். ஆன்மீக ரீதியா இதை பார்த்தா கர்மா. நீங்க எதை இந்த உலகத்துக்கு தர்றீங்களோ அதைத்தான் இந்த உலகமும் திரும்ப உங்களுக்கு தரும். இந்த பழமொழி நாம நடைமுறை வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்க்கலாம். இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு இது எப்படி பொருந்தும்? உடல் நலம். இன்னைக்கு நீங்க ஜங்க் ஃபுட்டா சாப்பிட்றீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு உடம்பு ஃபுல்லா வியாதிகளா வரும். இதுவே இன்னைக்கு நீங்க உடற்பயிற்சி விதைச்சிங்கன்னா பின்னாடி நீங்க ஆரோக்கியத்தை தான் அறுவடை பண்ணுவீங்க. அதுக்கப்புறமா உறவுகள். மற்றவங்கள மதிக்காம பேசுறது, ஏமாத்துறது, இதெல்லாம் பின்னாடி தனிமைங்கிற வினையை வந்து உங்களுக்கு வந்து தரும். நெக்ஸ்ட் வந்து படிப்பு, அப்படி இல்லைன்னா வேலை. இன்னைக்கு நீங்க போடுற உழைப்பு தான் நாளைக்கு உங்க கரியர்ல பெரிய வெற்றியா வந்து சேரும். நாம இப்போ இருக்கிற நிலைமைக்கு யாரையும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற கனி என்னைக்கோ நாம நட்ட மரத்தோட விதைதான். அதனால நண்பர்களே, விதைக்கும் போது யோசிங்க. ஏன்னா அறுவடை பண்ணும்போது உங்களால எதையும் மாற்ற முடியாது. ஒருவேளை உங்க கடந்த காலம் சரியில்லைன்னா கவலைப்படாதீங்க. இன்னைக்கு உங்க கையில புது விதைகள் இருக்கு. இன்னையில இருந்து நல்ல விதைகளை விதைக்க ஆரம்பிங்க. நாளைக்கு ஒரு அழகான தோட்டத்தை அறுவடை பண்ணலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த தச்சர் மாதிரி அலட்சியமா இருக்காம சட்டுன்னு ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. உங்க வாழ்க்கையில நீங்க விதைச்சி அறுவடை செஞ்ச ஒரு பாடம் என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.